உற்சாகமான வணக்கங்கள் என் அன்பு நண்பர்களே. நான் உங்கள் சுரேஷ்குமார். ஆட்டோ ரீஸ்டோரேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நீங்க மருத்துவ காப்பீடு எடுக்கும்போது, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது, உங்களுக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கிற அந்த கம்பெனி நீங்க எடுத்த பாலிசியில ஒரு சலுகை கொடுப்பாங்க. ஒரு விதமான சலுகை. அந்த சலுகையை ஆட்டோ ரீஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா சலுகை, அப்படி புரிஞ்சுக்குங்க. அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு நிறைய நபர்களுக்கு இந்த தகவல் தெரியாம இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனில நீங்க உங்க குடும்பத்துக்கு மருத்துவ காப்பீடு எடுத்துடுறீங்க. என்ன பண்ணுவோம் வழக்கமா? ஒரு வருஷம் பிரீமியம் தொகையை முன்கூட்டியே செலுத்தி அந்த ஒரு வருஷத்துக்கான காப்பீட்டை நம்ம வாங்கிக்கிறோம். உதாரணத்துக்கு அதன் மதிப்பு 10 லட்சம் வச்சுக்கோங்க. பாலிசி ஆரம்பிச்சாச்சு. பாலிசி மதிப்பு எவ்வளவுங்க? 10 லட்சம். இப்போ அடுத்த வருஷம் ரெனுவல் வர்றதுக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்குள்ள அதிகபட்சமா நம்ம எவ்வளவு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும்? 10 லட்சம். கரெக்டுங்களா? எதிர்பாராத விதமா அந்த குடும்பத்துக்கு அந்த குறிப்பிட்ட வருஷத்துல 15 லட்சம் ரூபாய் மருத்துவ செலவு வந்துருச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன்னு வைங்களேன். இப்போ நீங்க சொல்லுங்க, எவ்வளவு இப்ப கிளைம் பண்ண முடியும் அந்த குடும்பம் இந்த மருத்துவ காப்பீட்டுல இருந்து? 10 லட்சம். கரெக்டுங்களா? மீதி 5 லட்சம் அது கையில இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கட்ட வேண்டி இருக்கும். ரைட். இப்ப டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாச்சு. அடுத்த ரினுவலுக்கு இன்னும் டைம் இருக்கு. இன்னும் 6 மாசம் டைம் இருக்கு, உதாரணத்துக்காக வச்சுக்கலாம். எகெயின் மறுபடியும் அந்த குடும்பத்துக்கு ஒரு மருத்துவ செலவு வருது. இப்போ ஏற்கனவே இருக்கிற இந்த இன்சூரன்ஸை வச்சுக்கிட்டு அந்த இன்சூரன்ஸ் எப்படி ஆயிடுச்சு? இப்போ அதிகபட்சமா லிமிட்டே கிராஸ் பண்ணியாச்சு. கையிலிருந்து வேற 5 லட்சம் கட்டிட்டு வந்திருக்கோம். மறுபடியும் எதிர்பாராத விதமா மருத்துவ செலவு வந்துருச்சு. இப்ப அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை வச்சு மறுபடியும் திரும்பவும் அதே வருஷத்துல கிளைம் பண்ண முடியுமா? பெரும்பாலும் முடியாது அப்படிங்கிறத பதிலா இருக்கும். ஆனா நிச்சயமா இல்லைங்க, முடியும். அதாவது அது மாதிரி சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொன்னா சம்பந்தப்பட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்க எடுத்திருக்கிற மருத்துவ பாலிசியில ஆட்டோ ரீஸ்டரேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஆப்ஷன் சொல்லியிருந்ததுன்னு சொன்னா நீங்க திரும்பவும் 10 லட்சம் வரைக்கும் செலவு வந்து கிளைம் பண்ணலாம். சுரேஷ் சார், இந்த ஆட்டோ ரீஸ்டரேஷன் சொன்னீங்க இல்லையா, இதை நான் வந்து அந்த ஒரு வருஷத்துல எத்தனை தடவை பயன்படுத்த முடியும்? அது நீங்க எடுத்த திட்டத்தை பொறுத்துங்க, அந்த கம்பெனியை பொறுத்து. ஒரு சில திட்டங்கள்ல ஒரு முறை மட்டுமே ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஒரு சில திட்டங்கள்ல அன்லிமிட்டடா பண்ணலாம்னு சொல்றாங்க. சரி, நீங்க எந்த மாதிரி கம்பெனியோடைய பாலிசியை ரெக்கமெண்ட் பண்றீங்க சுரேஷ் சார்? எது நம்மளுக்கு ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் பெனிஃபிட் இருந்தா, எந்த மாதிரி கம்பெனியா இருந்தா நம்மளுக்கு பெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேங்க. அதுக்கான பதில் உங்களுக்கு இப்போ வரப்போகுது. ஒரே ஒரு கம்பெனி மட்டுங்க இந்த ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டியை ரொம்ப அற்புதமா கொடுத்துருக்காங்க மக்களுக்கு. அந்த கம்பெனி என்னங்கிறது கடைசியில் சொல்றேன். பட் இவங்க ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷனை எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு உதாரணத்தோட பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ ஒரு ஃபேமிலி வந்து எத்தனை லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்காங்க? 10 லட்சம் ரூபாய்க்கு. அந்த குறிப்பிட்ட வருஷத்துல ஒரு உதாரணத்துக்கு அவங்களுக்கு கிளைம் எவ்வளவு வந்திருக்குதுங்க? 5 லட்சம் ரூபாய். அப்போ பேலன்ஸ் அமௌண்ட் அவங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 5 லேக்ஸ். நான் சொல்றது கரெக்டுங்களா? ஓகே. இப்போ இந்த 5 லேக்ஸ் வந்து செலவு பண்ணது போக பேலன்ஸ் 5 லேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இந்த 5 லேக்ஸ் கிளைமை செட்டில் பண்ண உடனே இந்த ஒரே ஒரு கம்பெனியில மட்டும் நம்ம செலவு பண்ணின 5 லேக்ஸை கிளைம் செட்டில் பண்ண உடனே திருப்பி ரீஸ்டோர் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? 5 லட்சம் செலவு, கிளைம் செட்டில் பண்ணியாச்சு, திருப்பி 5 லட்சத்தை ஆட் பண்ணிடுவாங்க. எகைன் அந்த பாலிசி என்ன ஆயிடும்? அந்த வருஷத்துலயே உங்களுக்கு
அந்த இன்ஸ்டன்ட் நடந்து கிளைம் செட்டில் ஆனனையுமே 10 லேக்கா மாறிடும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு உதாரணம் சொன்னேன் பாத்தீங்களா, அதுல என்ன சொன்னேன் நானு, 10 லட்ச ரூபா பாலிசி 15 லட்சம் கிளைம் வந்துருச்சு. அப்ப 10 லட்சம் அந்த கம்பெனி கொடுத்துருது, 5 லட்சம் கையில இருந்து நம்ம கட்டணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த உதாரணத்துல முழுசா உங்க 10 லட்சம் ரூபாயை நீங்க எக்ஸாஸ்ட் பண்ணும்போது தான் அதுக்கப்புறமா திருப்பி நீங்க கிளைம் பண்ண போனா தான் ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆட் ஆகுது மற்ற கம்பெனிகள்ல. இப்ப நான் சொல்ற கம்பெனில 2 லட்சம் செலவு பண்ணீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆனோடனே 2 லட்சம் ஆட் ஆயிரும். 5 லட்சம் செலவு பண்ணீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆனோடனே 5 லட்சம் ஆட் ஆயிரும். அப்ப என்ன அர்த்தம்? அப்போ சுரேஷ் சார் அந்த 10 லட்சம் எப்பவுமே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குமே. ஆமாங்க, அதைத்தான் நானும் சொல்றேன். இந்த ஒரு கம்பெனில மட்டும் நீங்க 10 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறீங்க, இல்ல 5 லட்ச ரூபாய்க்கு சம்மசூட் எடுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன மெடிக்கல் செலவோ அந்த மெடிக்கல் செலவு நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி கிளைம் பண்ண உடனே திருப்பி ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ப சம்மசூட் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஆச்சுங்களா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்த உதாரணம் மாதிரியே அந்த 10 லட்ச ரூபாய் சம்மசூட் இந்த எக்ஸாம்பிள் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களே, ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா வந்த அந்த அமௌண்ட் நீங்க கையிலிருந்து கட்டணும். ஒரே அட்டம்ப்ட்ல 10 லேக் தாண்டிச்சுன்னா கையிலிருந்து கட்டணும். எகைன் திருப்பி நீங்க போகும்போது மறுபடியும் 10 லட்சம் வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். மற்ற கம்பெனிகள்ல அந்த 10 லட்சம் ரூபாயை நீங்க முழுசா செலவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவேட் பண்றாங்க. பட் இந்த ஒரு கம்பெனில மட்டும், இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு கம்பெனில மட்டும் அளவா நீங்க செலவு பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் ஆயிட்டாலே திருப்பி அதை ஆட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவையும் அதை ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? மற்ற கம்பெனிகளுக்கும் இந்த கம்பெனிக்கு இருக்கிற வித்தியாசம். சரி, அது மாதிரி எத்தனை தடவை பண்ணலாம்? இந்த கம்பெனில அந்த ஆப்ஷன் வந்து அன்லிமிட்டெட் ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன். சரி, அந்த கம்பெனியோட பேர் என்னங்க? நான் ரெக்கமெண்ட் பண்றது ஒன்லி ஃபார் டாடா ஏஜி. நான் சொன்ன இந்த ஃபியூச்சர் டாடா ஏஜி அப்படிங்கிற இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனில தான் அவைலபிள் இருக்கு. அந்த பாலிசியில் இருக்கிற ஒரே ஒரு ஃபியூச்சரை மட்டும்தான் உங்ககிட்ட நான் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். எக்கச்சக்கமான பெனிஃபிட் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்ல டாடா ஏஜி கம்பெனி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா ஸ்கிரீன்ல தெரியுற என்னோட இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. எப்போதும் நாம் தொடர்பில் இருப்போம். வாழ்க வளமுடன்.